தோழர்களுக்கு வணக்கம். 2 சீட்டு திருமா, 1 சீட்டு திருமா, அறிவாலய விரும்பி திருமா, திமுகவுடைய கொத்தடிமை திருமா, திமுக கிட்ட தன்னோட கட்சியை அடமாட வச்சுட்டாரு அப்படின்னு எவெல்லாம் 2 சீட்டு திருமான்னு தலைவர் திருமாவை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தானோ, அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கின 2 சீட்டுக்காக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மண்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த 2 சீட்டை வாங்குறதுக்கு 2026 தேர்தல் முடிஞ்சு தாவேக்கா பெரும்பான்மையான தொகுதிகளை பெற்று ஆட்சி பீடத்தில் அமரப்போகிற இடத்துல இருக்கு. அதுக்கு இன்னும் 6 தொகுதிகள் தேவைப்படுது. அதுக்கு தலைவர் திருமா கிட்ட வந்து 2 தொகுதியை வாங்குறதுக்கு மண்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஏண்டா 2 தொகுதி இவ்வளோ நாள் கிண்டல் பண்ணிருந்தீங்களே, அந்த 2 தொகுதியோட வேல்யூ என்னன்னு இன்னைக்கு புரியுதா? அந்த 2 தொகுதி வந்தாலும் எங்கள் ஆட்சி பீடத்திலே அமரப்போகிற இடத்துல இன்னைக்கு அரசியல் நிலை தள்ளப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு இன்டெலெக்சுவலான லீடரு, அவ்வளோ பெரிய ஒரு அறிவார்ந்த தலைவரை நீ 2 சீட்டு திருமா 3 சீட்டு திருமான்னு கேவலமாக இவ்வளோ நாள் பேசுனதுக்கு இன்னைக்கு உனக்கு வச்சாரா ரேட்டு? இன்னைக்கு அவர் ஒத்துக்கிட்டாதான் நீ ஆட்சி பீடத்திலே அமர முடியும். ஒருவரை விமர்சிக்கும் போது அவர் எப்படிப்பட்ட தலைவர், அவர் எப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த தலைவர், அவரை விமர்சிக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் விமர்சிக்கணும். இன்னைக்கு திமுகவோட ஆதரவு நிலையில் இருக்கிற பல பேர் என்ன பேசிட்டு வராங்க, நல்லா காங்கிரஸ் போச்சு, அடுத்தது விசிகா கம்யூனிஸ்ட் போயிடும், ஒரு வேளை அப்படி போனால் விசிகா அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. விசிகாவை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. இது என்னமோ நடிகர் தொட்டு பல தலைவர்கள் தொட்டு உருவான இயக்கம் கிடையாது. ஒரே தலைவர் எழுச்சி தமிழரோட முகம் தான் அந்த கட்சியோட முகம். எழுச்சி தமிழர் தான் அங்கே உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரே முகம். அதாவது எழுச்சி தமிழர் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும், என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் அவர் பின்னாடி நாங்கள் எப்பவுமே உறுதுணையாக இருப்போம். தலைவர் திருமா அவர்களை குறை சொல்கிற அளவுக்கு, அவருக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு, அறிவுரை சொல்கிற அளவுக்கு இங்கே யாரும் அவ்வளோ பெரிய இன்டெலெக்சுவலான லீடரே கிடையாது. அவரை தாண்டி எனக்கு ஒரு தலைவன், தகுதி வாய்ந்த தலைவன், எனக்கு தலைவனாக இருக்க தகுதியாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அது எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் மட்டும்தான். அவர் என்ன ஸ்டாண்டு இதில் நிலைப்பாடு எடுக்கிறாரோ அந்த நிலைப்பாடோட ஒற்றி நாங்களும் அவரோட கைகோர்த்து இருப்போம், எப்போவுமே இருப்போம்.